தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜயின் பெற்றோர் விமானம் மூலம் மதுரைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக 2ஆம் மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் நடைபெறவிருக்கிறது. இதற்காக தாவேகா தலைவர் விஜயனுடைய பெற்றோர்கள் மதுரை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார்கள். அவர்கள் கார் மூலமாக தனியார் விடுதிக்கும் சென்றிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் மாநில மாநாடு நாளை மதுரை பாரபத்தி பகுதியில மிக பிரமாண்டமாக நடைபெறவிருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் விஜய் ஏற்கனவே மதுரை வந்துவிட்டதாக சில தகவல்களும் பரவி வந்தது. இந்த நிலையில் தான் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக விஜயின் பெற்றோர் S.A. சந்திரசேகர் மற்றும் விஜயனுடைய அம்மா சோபா ஆகியோர் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக மதுரை விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்கள் இங்கிருந்து காரில் புறப்பட்டு தனியார் விடுதியில் ஓய்வெடுக்க செல்கிறார்கள். தனியார் விடுதியில் ஓய்வெடுத்த பின்பாக அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்பு விடுதியில் தங்கியிருந்து நாளை மதுரையில் நடைபெறக்கூடிய அந்த பிரம்மாண்ட மாநாட்டில் தாவேகாவுடைய 2ஆம் மாநில மாநாட்டில் பங்கேற்பதற்காக இருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் தற்போது காரில் ஏறி தனியார் விடுதிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிற காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.